ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ஒரு அருமையான மூலிகைங்க. நம்ம நாட்டில் இதை காய வச்சு நம்ம சித்தரத்தை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இது வந்து பேரரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காயறதுக்கு முன்னாடி பேரரத்தைன்னு சொல்லுவோம். அதே போல் இங்கிலீஷில் வந்து இது கேங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இன்னைக்கு ரசம் வச்சுருக்கேன். அவ்வளோ அருமையான ஒரு வாசனையோடையும் சுவையோடையும் இருக்கு. இந்த மூலிகை வந்து நமக்கு நிறைய பயன் கொடுக்குதுங்க. நல்ல ஆரோக்கியமா நம்மளை வச்சுக்குது. பல நோய்களை தீர்க்கக்கூடியது. இந்த வீடியோவில் நிறைய விலாவரியா சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கோசம் இந்த ரசத்தை செஞ்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்கள்லாம் வீடியோ பார்த்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இப்போ நீங்க பாக்குறது தாங்க ஒரு அருமையான மூலிகை. இது வந்து பேரரத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இது காஞ்சப்புறம் நாம வந்து சித்தரத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சித்தரத்தை வந்து நமக்கு நிறையவே தெரியும். சளி, இரும்பல், ஜுரம் வரும்போது அதை நம்ம சாப்பிடுவோம். அதாவது கஷாயம் வச்சு சாப்பிடுவோம். வாயில அடக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சளி கரையும், இரும்பல் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா இந்த வந்து பேரரத்தை அப்படிங்கறத வந்து கேங்லா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னா பயங்கரமான பெரிய விஷயங்க. இது அவ்வளோ அருமையான ஒரு மூலிகை. இது வந்து நான் இப்ப இதை அடுப்புல போட்டுட்டு அப்படியே நான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள சொல்றேன். ஏன்னா இதை பத்தி வந்து ஒன்னு ரெண்டு இல்லைங்க, அவ்வளோ விஷயம் இருக்கு. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். இப்ப பாருங்க, இந்த கேங்லா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 1 லிட்டர் ரசம் வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு, ஒரு விரல் அளவுக்கு நம்ம இந்த இஞ்சியை எடுத்துக்கணும். இது வந்து இஞ்சி குடும்பத்தை சேர்ந்தது. மா இஞ்சி, வெறும் இஞ்சி, அந்த குடும்பத்தை சேர்ந்தது இது. இதை வந்து நம்ம 1 லிட்டருக்கு ஒரு விரல் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்ப வந்து இந்த போர்ஷன், அதாவது 3/4 லிட்டர் பாத்திரத்துக்கு ரசம் வைக்க போறேன். இது ரசமாவும் சாப்பிடலாம், சூப்பாவும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இப்ப இதுல வந்து 3/4 எடுத்துக்கிறேன். இப்போ இது கட் பண்ணி எடுக்கலாம். இந்த கேங்கலை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கிட்டு இந்த பருப்பு வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். அதோட இந்த தக்காளி, இந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எந்த அளவுக்கு வேணுமானாலும் எடுத்துக்கலாம். இதை இடிச்சும் சேர்த்துக்கலாம், அப்படியேவும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்துல தண்ணி ஊற்றி நான் அதில் அடுப்பில் வச்சிருக்கேன். இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம எப்பவும் போடுறப்பல இதில் பெருங்காயத்தூள் போடுறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். ஏன்னா அந்த கேங்கல்ல இருக்கிற ரசம் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இதுல நல்லா ரசத்துல இறங்கும். அதுக்கோசம் இது கொதிக்கணும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 10 நிமிஷமா நல்லா வெந்துருக்கு. அதனால இப்ப நாம வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு புளி கரைசல் வேணுமோ அதை விட்டுடலாம். புளி கரைசல் விட்டுட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். நீங்க எப்பவும் வைக்கிற ரசம் மாதிரியே செய்யலாம். இப்போ புளி கரைசல் போட்டாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் நம்ம முந்தியே போட்டுட்டோம். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துடலாம். உங்க வீட்டுக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம ரசமிளகாய் தூள் என்னோட லிங்க்ல இருக்கு. இந்த ரசமிளகாய் தூள் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ, அதுவும் இல்லாம நீங்க உங்க வீட்டுல ரசம் எப்படி வைப்பீங்களோ அதே ரேஷியோல வச்சுக்கலாம். எல்லாம் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னும் அவங்க சொல்றேன்னு சொன்னதுலயே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இது ரெண்டும் போட்டாச்சு. இப்போ நீங்க வெல்லம் போடுறீங்க அப்படின்னாலும் வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து நான் எழுதியே வச்சிருக்கேங்க. அந்த அளவுக்கு இதுல நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து அனல் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொதி வர்றதுக்குள்ள நம்ம இந்த விஷயத்தையும் நம்ம பேசிடலாம். இந்த கேங்கல் அப்படிங்கறத வந்து ஆயுர்வேதம், சித்தா, நாட்டு மருந்து அதிலெல்லாம் யூஸ் பண்றாங்க. பாரம்பரியமா எல்லா மருந்துகள்லயும் இந்த கேங்கலை யூஸ் பண்றாங்க. அதாவது பேரரத்தை இதை யூஸ் பண்றாங்க. பாரம்பரியமா சைனால வந்து இந்த மருந்தாகவும் பயன்படுத்துறாங்களாம். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மருந்தா இதை யூஸ் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம இது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் குசைன்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகையா இந்த பேரரத்தை கேங்கல் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. அதே போல இப்ப நம்ம நாட்டுல கூட இதை வந்து பிரியாணில போடுவாங்களாம். எதுக்கு அப்படின்னா ஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லதான், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது செய்யுங்கிறதுக்கோசம் இதை வந்து பிரியாணி வெரைட்டிஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். அப்புறம் வந்து இது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபர்மேட்டரி, அப்புறம் வந்து ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல
வயிற்று உபாதைகளை ரொம்பவும் இதை வந்து சரி பண்ணும் அப்படிங்கிறாங்க. வயிற்றில் எந்த பிரச்சனை இருந்தாலும் வயிற்றுப்புண் இருந்தாலும் இது வந்து நல்லா ஆத்தும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதயத்தை பலப்படுத்தும், மூளைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா, சக்கரை அளவையும் குறைக்குங்களாங்க. பாருங்க, மூட்டு வலிகளையும் நீக்கும். அதே போல முக்கியமானது என்ன அப்படின்னா கேன்சர் செல்களையும் அழிக்குங்களாம். இது வந்து எப்படி எவ்வளவு ஒரு அருமையான ஒரு மூலிகையா இருக்கு பாருங்க. இது சைனா கொசைன்லயும் தாய்லாந்து கொசைன்லயும் ரொம்ப ஒரு முக்கியமான மூலிகையா இவங்க யூஸ் பண்றாங்க. சூப்ஸ்ல, சாலட்ஸ்ல, ரைஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது யூஸ் பண்றாங்களாம். நமக்கு இது தெரிய வந்தது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ இது வந்து எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, எங்கள் சன்னிலா வந்து நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கோம்னு எல்லாருக்குமே ரொம்ப பேருக்கு தெரியும். இது வந்து எங்கள் சன்னிலா வந்து ஆர்எஸ்புரம் பழமுதிர்ச்சோலையில் ஒரு பெரியவர் வந்து இதை கையில் வச்சுக்கிட்டு வாங்க வந்தவர் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம். இது மாதிரி இது ரொம்ப ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்க மருமக பிள்ளை வந்து வாங்கிட்டு வந்து எங்க பொண்ணு கிட்ட கொடுத்துருக்காங்க. பொண்ணு வந்து கூகுள்ல சர்ச்சை செஞ்சதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு மம்மி, நீங்க வந்து நான் இந்த தடவை ரசம் வச்சிடறேன். நான் வந்து அப்போ ஊர்ல இருந்து வர்ற சமயங்கிறதால அவ எனக்கு ரசம் வச்சு அனுப்பிட்டா. அப்புறம் வந்து ஒரு பீஸும் எனக்கு கொடுத்து அனுப்பினா. ஆனா வந்து அதை என்ன செய்ய முடியாம கொஞ்சம் வேலைகள் இருந்ததால அது காஞ்சிடுச்சு. இதுல ஒரு இதுல மைனஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு வாரம் 10 நாள் சேகரிச்சு வைக்க முடியாது. வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள்ல இதை செலவு பண்ணிடணும். இதை வந்து கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலோ என்ன செஞ்சாலோ இது காஞ்சி போயிடுது. ஏன்னா போன தடவை என் பொண்ணு எனக்கு எடுத்து அனுப்பினான். நான் வந்து ரசம் வச்சு காமிக்கலாம் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணப்போ அது காஞ்சி போச்சு. காஞ்சுது அப்படின்னா பயங்கர ட்ரையா இருக்கு, அதை யூஸ் பண்ணவே முடியல. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் என் பொண்ணு தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து, மம்மி நீங்க யூடியூப்ல எல்லாருக்கும் சொல்லுவீங்கல்ல மம்மி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்து அனுப்பினா. அதுலதான் இன்னைக்கு ரசம் வச்சிருக்கேன். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கூட கோயம்புத்தூரில் பழமுதிர்ச்சோலையில் கிடைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாரையாவது வாங்கி அவங்கள யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு அனுப்பினா அது எத்தனை நாள் தாங்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்க. ஏன்னா இப்போ வந்து வீட்டுக்கு வீடு மூட்டு வலிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே போல் சுகர் பேஷண்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்காங்க. வெளி உணவுகள் சாப்பிட்டு ரொம்ப பேருக்கு வயிற்று புண்ணு அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அது மாதிரி இதில் அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு இதை டீட்டெயிலாக நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒரு ரசம் தான், நம்ம வீட்டில் வைக்கிற ரசம் தான், இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த மெயினாக இந்த வீடியோவை நான் போட்டேன். கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆரோக்கியம்ங்கிறது இப்போ ரொம்ப ரொம்பவும் சிரமமான விஷயமா இருக்கு. 35-40க்குள்ளேயே ஏதாவது ஒரு ப்ராப்ளம், வீட்டுக்கு வீடு மளிகை சாமானம் வாங்குற மாதிரி மருந்து மாத்திரைகளை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு வீடு. அதனால நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா சந்தோஷமா இருங்க. இப்ப இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 1 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்ப இதை கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இதை வந்து அப்படியே நம்ம டம்ளர்ல ஊற்றி சூப்பா மாதிரியும் குடிக்கலாம். ரசமாட்டமும் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் கூகுளில் எடுத்த 2 ஃபோட்டோஸை வந்து நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ எண்டில் பாருங்கள். அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். எதையும் நம்ம உடனே நம்பக்கூடாது இல்லைங்களா? எல்லாமே நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசம் நீங்களும் கூகுளில் போய் இதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.